இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க சொல்லுங்க, யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நீதான் வேணும். ஆதியோட பொண்டாட்டி தானே நீ? அன்னைக்கு நீ தானே கோயில்ல அவருக்கு கயிறு கட்டின? எனக்கு தெரியும். நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. என்ன தப்பா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது, அதனால எல்லார் கையிலயும் கயிறு கட்டுனேன். இப்படி எல்லாம் சமாளிச்சா எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். சொல்ல போனா உனக்கு நல்லது பண்றதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ இப்படி அமைதியா இருக்கிறதுனால நான் உன்னை நம்பிடுவேன்னு நினைக்காத. இந்த மீனா கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நீங்க இன்னும் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க சொல்றவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க தப்பா நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்புங்க. என்ன பாரதி இந்த பொண்ணு இப்படி பேசுறா? அவங்க தான் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. அதுவும் இல்லாம வேண்டுதலுக்கு தான் கயிறு கட்டினேன்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். சீக்கிரமா கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சிடலாம். இல்ல பாரதி, இந்த பொண்ணு நம்ம கிட்ட போய் சொல்றா. இவதான் ஆதியோட பொண்டாட்டி. ஏங்க இப்படி புரியாம பேசுறீங்க? நான் எதுக்குங்க போய் சொல்லணும்? என் புருஷனோட பேரு கார்த்தி. அவரு மாங்காட்டுல ஒரு கம்பெனில வேலை பாக்குறாரு. எங்க சொந்த ஊரு கூட வேலூருங்க. என் குடும்பமே அங்க தாங்க இருக்கு. நான் எதுக்குங்க போய் சொல்லணும்? நீங்க சொல்றவர நான் கோவில்ல தாங்க பாத்திருக்கேன். எனக்கு அவரு முகம் கூட ஞாபகம் இல்ல. இது நாள் வரைக்கும் அந்த பேரை கூட நான் கேள்விப்பட்டது இல்ல. அவரை போய் ஏன் புருஷன்னு சொல்றீங்க? மேடம், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, விட்டுருங்க மீனா. அதெல்லாம் முடியாது பாரதி. விடுறதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டு இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்? அதுக்காக இல்லங்கிற விஷயத்த இருக்குன்னு யாராவது ஒத்துப்பாங்களா? அவங்க ஹஸ்பண்ட் குடும்ப டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்கல்ல. இதுக்கு மேலயும் அவங்கள இங்க வச்சிருக்கிறது சரியில்லை. நல்லா சொல்லுங்க மேடம். இவங்க யார தேடுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இவங்க தேடுற ஆளு நான் இல்லங்க. நல்ல வேலை இப்போ நீங்க வந்தீங்க. என்னை கட்டி போட்டு வாய ஒட்டி கத்தியெல்லாம் வச்சு என்ன மிரட்டினாங்க. என்னை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இத போய் நான் வெளியே சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். இவ என்ன பாரதி இப்படி எல்லாம் சொல்றா? அவங்க சொல்றது உண்மைதான். நீங்க அவங்கள அடைச்சு வச்சு கட்டி போட்டதெல்லாம் தப்பு தானே. இப்போ இவளை வெளியில விட்டா எந்த பிரச்சனையும் வராதுல்ல? வராது. நீங்க இப்படி பண்ணதுக்கு நான் போலீஸ்க்கு தான் போகணும். ஏதோ ஆள் மாத்தி தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. அதனாலதான் பேசாம போறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.